Good afternoon, students. லேய் சார் வந்துட்டாங்களே. குட் ஆஃப்டர்நூன் சார். ஏன் உனக்கு தொண்டை கட்டிருக்கோ? ஆமாட்டி, நேற்று தண்ணி மாதிரி குடிச்சு பார்த்துக்க, அதில் தொண்டை கட்டிட்டு. இன்னைக்கு காலையில் என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ் எக்ஸாம் சார். ஓ அப்படியா, சரி சரி. நாளைக்கு மேக்ஸ் தானே? ஆமாம் சார். எல்லாரும் இன்னைக்கு ரிவிஷனுக்கு நோட்டு கொண்டு வந்தியா? ஆமாம் சார், எல்லாமே கொண்டு வந்தோம். நோட்டு, புக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு எல்லாமே கொண்டு வந்தாச்சு. டேய் நான் இது எதுவுமே கொண்டு வரல. நீ ஏதாச்சும் கொண்டு வந்தியா? எனக்கு இந்த சார் சொல்லிதான்ல நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்னே தெரியுது. உனக்கு நான் பரவாயில்ல போலையே. ஒன்றும் இல்லை, வீடு பார்த்துக்கலாம். நம்ம மேக்ஸ் சார் தானே. ஏடி ரம்யா, ரம்யா சொல்லு ஜோதிகா. என்ன நீ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொண்டு வந்தியா? இல்ல மக்கா, கொண்டு வரல. சார்ட்ட முதல்ல சொல்லிருமா, இல்ல சார் திட்டுவாரு. வேணாம் மக்கா, சொல்ல வேண்டாம். ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உனக்காவது அந்த 2 பேர் வச்சிருக்காங்க. இங்க பாரு, 3 பேருமே கொண்டு வரல. இரு, நான் இவங்க 2 பேர்ட்ட யார்ட்டையாவது வாங்கி தரேன். அதை வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டு மக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி தானே, சாரிங்க வந்து செக் பண்ணிடக்கூடாது. சரி சரி. கீதா, என்ன மக்கா? எல்லாரும் மேக்ஸ் நோட் எடுங்க. ஓகே சார். கொஞ்சம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொஞ்சம் தருவியா மக்கா? ஆமா மக்கா, கொண்டு வரல. நீ கொண்டு எடுத்து வச்ச மத்துக்கோ, பேக்ல எடுத்து வைக்க மறந்துட்டேன். பரவாயில்ல மக்கா, நான் தரேன்னு. எனக்கு எப்படியாவது சமாளிச்சிடும் மக்கா. பின்ன யாருக்கு கேக்கா? இந்த பின்னாடி அந்த மைக்கில், அப்புறம் அந்த நம்ம ஜோவிகா, அப்புறம் வேற யாராவது சாம், இந்த 3 பேருமே கொண்டு வரல பார்த்துக்க. கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறியா? யாருக்கு? அதுகளுக்கு இருக்கிறத அப்படியே உடைச்சு வந்துருவானுங்க. அதெல்லாம் உடைக்க மாட்டாங்க, பாவம் மக்கா. இந்த ஒரு வாட்டி கொடு. சரி, உனக்காக கொடுக்கேன். ஏதாவது உடைச்சி தரட்டும், அப்புறம் இருக்கு. சரி சரி, அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. இந்தா பாக்ஸோட தாரே, அப்படியே கொடுக்கணும். சரி சரி சரி, அப்படியே தந்துருவானுங்க. ஏடி ஜோதிகா, இந்தா 3 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. எதையுமே உடைச்சிடாதீங்க, அப்படியே பத்திரமா கொண்டு கொடுக்கணும். சரி சரி. Radius is a line segment extending from the center of a circle to any point or edges. ஓகேவா? ஸோ ரேடியஸை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ half the length of the diameter. ஓகேவா? ஸோ இங்கே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டயமீட்டர் அப்படிங்கிறது டபுள் த லென்த் ஆஃப் தி ரேடியஸ். புரியுதா? ஸோ இப்போது நம்ம ரேடியஸ் பார்த்தாச்சு, டயமீட்டரும் பார்த்தாச்சு. சார் என்னதான் பார்க்காவ, எனக்கு தான் கொஷின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுன்னா சொல்லித்தானே. எனக்கு தெரிஞ்சுன்னா சொல்லித்தரேன். ஜோவிகா, ஸ்டாண்ட் அப். டிஃபைன் ரேடியஸ். ஐயோ, தெரியுமே தெரியுமே தெரியுமே. இருக்க சார், இருக்க சொல்லிடுவேன். ரேடியஸ் வந்து டயமீட்டருக்கு ஹாஃப். கரெக்டா? குட், சூப்பர். நெக்ஸ்ட் யூ சிட் டவுன் மா. தேங்க் யூ சார். லே சாம், எழும்பு. அங்கே திருப்பிக்கிட்டா மூஞ்ச. இல்லை சார், பென்சில் கீழே விழுந்துச்சா, அதான் எடுக்க போனேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ எழும்பு. சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க சார்? நீ தான் சொல்லணும். ரேடியஸ்னா என்ன சொல்லு பாபு. ரேடியஸ் ரேடியஸ் ஏதோ சர்க்கிள்குள்ளே தான் சார் இருக்கும். ஆமாம், சர்க்கிளில் தான் இருக்கும். பின்ன உங்கள் வீட்டிலையா இருக்கும்? இப்போ தானே அவ சொன்னா, அதே கொஷினை தானே உன்கிட்ட கேட்கேன். எந்திரிச்சு நில்லு. ஸ்டாண்ட் அப். டிஃபைன் ரேடியஸ். Radius is defined as half the length of the diameter. ஓகே, குட். சிடான்மா. இப்படி ஒவ்வொருத்தரையா கேள்வி கேட்டு விடிஞ்சிடும் எனக்கு. சரியா? மிச்சம் இருக்கிறதையும் டக்குன்னு பார்த்துடலாம். நாளைக்கு எப்படியாவது எல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்துடணும். புரியுதா? ஓகே சார். ஜோவிகா, ரேடியஸ்னா என்ன சொல்லி தட்டி சீக்கிரம். கால் வலிக்கு நிற்க முடியல. Half the length of the diameter. சொல்லு. ஆட்டு. சார் சார் நில்லுங்க, எனக்கு தெரியும், நான் சொல்லேன். சீக்கிரம் சொல்லு. யாராயிட்டு? ரேடியஸ்னா டயமீட்டரோட ஹாஃப் தான் ரேடியஸ். கரெக்டா சார்? எப்படியோ கேட்டு சொல்லிட்டா. உட்காரு. அப்படிலாம் இல்லை சார். ஜோவிகா, சீக்கிரம் கிளம்பு. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சர்க்கிளை சுற்றி வர்ற டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது சர்க்கிள் பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி தானே? ஸோ கொஷின் கேட்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள்.
ஸோ இனி வர்றது எல்லாமே ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஓகேவா? நேரம் இல்லை, இப்போ பெல் அடிச்சிடும். ஸோ a triangle has 3 straight sides, 3 angles and 3 corners or vertices ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது rectangle. ஸோ rectangle has 4 sides, 4 corners and rectangle வந்து opposite sides will be equal and parallel. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓவல் ஷேப். ஸோ ஓவல் ஷேப்னா இட் இஸ் சிமிலர் டு சர்க்கிள் ஷேப் தான். ஆனால் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எக் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியாது. இட் ஹாஸ் நோ கார்னர்ஸ், நோ எட்ஜஸ். ஸோ எப்படி சொல்கிறது, இட் லுக்ஸ் லைக் எக், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல முடியும், ஏன்னா டைம் இல்லை. ஸோ நாளைக்கு தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வாங்க. கொஷின்ஸ்லாம் ஈஸியாக தான் கேட்டிருக்கேன், புரியுதா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் போய் இன்னொருக்கா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக வரணும். ஓகேவா? ஸோ ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜோவிகா சீக்கிரம் கிளம்பு, பஸ் வந்துடும். சரி மக்கா. மீனா எல்லாம் பேக் பண்ணிட்டியா? கிளம்புமா? சரி கீதா, இந்த வாரேன். சரிடி ரம்யா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய். சரி மக்கா, பார்த்து போயிட்டாங்க. பாய்.